Hi friends, Assalamu alaikum. Welcome to Farani's kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கு Farani's kitchenல prawns மசாலா கறி ஒன்று செய்கிற மாதிரி காட்ட போகிறேன். வாங்க இதுக்கு என்னென்ன ingredients தேவைன்றதை பார்ப்போம். இந்த prawns கறியை செஞ்சு கொள்றதுக்கு பால் எடுத்துக்கிறேன், வெங்காயம், green chili, prawns, தக்காளி, ginger paste, garlic paste, garam masala, கொத்தமல்லி தூள், நச்சிரம் தூள், கொச்சிக்காத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, ஆயில் இவ்வளவு தான் நான் எடுத்துக்கிறேன். வாங்க எங்கட இந்த ப்ரௌன்ஸ் கறி எப்படி செஞ்சு கொள்றேன்றதை பார்ப்போம். எங்கட இந்த ப்ரௌன் கறியை செஞ்சு கொள்றதுக்கு ஃபஸ்ட்டுக்கு நான் பேன் ஒன்று எடுத்து அடுப்பில் வச்சு எங்களோட பேன் ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கல அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி கொள்கிறேன். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கல இதுக்கு ஜிஞ்சர் பேஸ்ட் 1 டீஸ்பூனும் garlic பேஸ்ட் 1 டீஸ்பூனும் ஆட் பண்ணி கொள்கிறேன். எங்களோட ஜிஞ்சர் garlicட பச்சை வாசம் போயிட்டு எங்களோட இந்த ஜிஞ்சர் garlic கொஞ்சம் சோட்டையாகி வரக்காட்டும் நான் இதுக்கும் மிக்ஸ் பண்ணி குக் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். எங்களோட ஜிஞ்சர் garlic கொஞ்சம் சோட்டையாகி கொண்டு வரப்போக்கல அதுக்கே நான் மீடியம் சைஸ் 2 வெங்காயம் எடுத்து அதை சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் நான் இதோடு ஆட் பண்ணி வெங்காயத்தையும் நான் கொஞ்சம் சோட்டை பண்ணி எடுக்க போகிறேன். எங்களோட வெங்காயம் வசங்கி கொண்டு வரப்போக்கல நான் தக்காளி 2 காய் எடுத்து சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் இதில் ஆட் பண்ணி கொள்கிறேன். இதுக்கே நான் பச்சை கொச்சிக்காய் 3 காய் வெட்டி அதையும் இதில் போட்டுக்கொள்கிறேன். தக்காளி கொஞ்சம் நல்லா வசங்கி கொண்டு வரப்போக்கல அதுக்கு நான் 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணி கொள்கிறேன். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டுக்கொள்கிறேன். நச்சிரம் தூள் 1/2 டீஸ்பூனும் ஆட் பண்ணி கொள்கிறேன். கொத்தமல்லி தூள் 1/2 டீஸ்பூனும் ஆட் பண்ணி கொள்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இதை கொஞ்சம் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதுக்கு ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷம் நான் குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போ எங்களோட இந்த மசாலா மிக்ஸினில் தண்ணி கொஞ்சம் வற்றி எங்களோட மசாலா மிக்ஸின் கொஞ்சம் திக்காவி கொண்டு வருவது. இப்படி திக்காவி கொண்டு வரப்போக்கல நான் 500 கிராம்ஸ் ப்ரௌன்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். அதை நான் இதில் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதுக்கு உப்பு கொஞ்சமும் ஆட் பண்ணிக்கொள்ள போகிறேன். நீங்கள் உப்பு போட போக்கல பார்த்து கணக்காக போட்டுக்கோங்க. உப்பையும் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சட்டியை மூடி எங்களோட இந்த இறால ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். 3 நிமிஷத்துக்கு போகிறோம் எங்களோட இந்த ப்ரௌன்ஸ் கறி இப்படி இருக்குது. நான் இப்போ இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன்.
எங்கள்கிட்ட இந்த ப்ரௌன்ஸ் கறி கொஞ்சம் நல்லா வெந்து இருக்குது. நான் இதுக்கு 1/2 கப் பாலும் ஆட் பண்ணி இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொள்ளுறேன். இதுக்கு பாலையும் ஆட் பண்ணி நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சு எங்களோட கிரேவியை கொதிக்க வச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். எங்களோட கிரேவி இப்படி நல்லா கொதிச்சு கொண்டு வரப்போக்கல நான் இதுக்கு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் ஆட் பண்ணி கொள்ளுறேன். இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். எங்களோட கிரேவி இப்படி கொதிச்சு கொண்டு வரப்போக்கல நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி கொள்ளுறேன். எங்களோட ப்ரௌன்ஸ் கறி ரெடி ஆகிட்டு இது நான் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் செஞ்சு கொண்ட ப்ரௌன்ஸ் மசாலா கறி. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கும் பிடிக்கும். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கும் எங்களோட இந்த ப்ரௌன்ஸ் கறி பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோட உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ மற்றவங்களுக்கும் இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களோட இன்னும் புதிய புதிய ரெசிபி தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சைடில் வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போடுற அடுத்தடுத்த புதிய புதிய ரெசிபி உடனுக்குடனே உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு ஏழுமாகும்.